முனைவர் திருமாவளவனை பற்றி பேசும்போதாக இருந்தாலும் சரி, அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி பேசும்போதாக இருந்தாலும் சரி, அதிமுக பொதுச் செயலாளர் இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஒருமையில பேசுவதை தொடங்கி இருக்கிறார். தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன் கட்சினா உடனடியாக இவங்க திருமாவளவன் கிருஷ்ணசாமி இந்த கட்சினா உடனடியாக வந்து இந்த இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, பெரிய கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்க, அவளே அனைத்து இந்திய கட்சியை சேர்ந்தவங்க கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்குன்னே கட்சி வச்சிருக்காங்க. அப்படி இப்போ இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணலன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்றது எல்லா கட்சியிலும் இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ற ஆளுங்க இருக்காங்க. அப்ப நீங்க உங்க கட்சியில கட்ட பஞ்சாயத்து பண்ற அத்தனை பேரையும் களை எடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றது, நமக்கு அதிகாரம் இருக்கு, எந்த கட்சியை சேர்ந்தவனையும் குறை சொல்றது. அது விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், திமுக, அதிமுக, இவங்க பிஜேபி, யாரா இருக்கட்டும், சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஆனா தன் வீட்டை சுத்தம் இல்லாம வச்சிருக்க இவங்க எப்படி அடுத்த வீட்டை பத்தி குறை சொல்ல முடியும்? அப்படிதான் செய்வாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசும்போது செவித்திறன் குறைபாடு உடையவர்களை ஒரு சொல் சொல்லி முன்னாடி அழைச்சிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு சொல்லை அரசுக்கு சூட்டி பேசுறாரு. இது வந்து செவித்திறன் குறைபாடோடு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் இழிவுபடுத்தும் விதமாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு. அதாவது உதவி செய்யக்கூடிய டீம்னு ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அவங்களுக்கும் இந்த சென்சிட்டிவிட்டிங்கிறது இல்லாம இருக்குங்கிறது திரும்ப திரும்ப தெரியுது. அது நிஜம்தான். முந்தி வந்து நான் மினிஸ்டர் வெல்ஃபேர்ல வேலை பார்த்தேன். எங்களுக்கு இந்த மென்டலி ரிட்டார்டட், ட்ரக் அடிக்ஷன் உள்ளவங்க, அடுத்து வந்து ஃபிசிக்கலி, முதல்ல அவங்களெல்லாம் ஃபிசிக்கலி டிஃபெக்டிவ்னு சொல்லிட்டு இருந்ததை மாற்றி ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மாற்றினாங்க. இதில் வந்து ஐ விஷன் அல்லது ஹியரிங் எபிலிட்டி அல்லது ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இதெல்லாம் உள்ளவங்கள. அதுக்கப்புறம் வந்து ஆல்டர்னேட்டிவ்லி இது ஏபிள்டு அப்படின்னு, அது என்ன டிசேபிள்டுங்கிறத விட ஆல்டர்னேட்டிவ்லி ஏபிள்டு. ஏன்னா அது உண்மை கூடங்க. நான் ஒருக்க அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கமிஷன் ஒன்று இருக்கு அமெரிக்காவில். அவங்க வந்து எங்களை மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர் வந்து கூப்பிட்டு விட்டுருந்தாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க காமிக்கிறதுக்கு. அப்போது ஒரு பையன் வந்து மென்டலி, அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சு. அந்த பையன், அவனை அந்த அம்மா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஹீஸ் பாலா. அந்த பையன் என்னை ஒத்து பார்த்துட்டு பாலா அப்படி போனார். அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் 20 வருஷம் கழிச்சு வந்தால் இந்த பையன் உங்களை அடையாளம் கண்டுருவான். ஸோ அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ நம்ம இதைத்தான் ஊக்குவிக்கணும், வளர்க்கணும். அவங்களுக்கும் வந்து நமக்கும் வந்து ஒரு உலகம் இருக்குது, அது நல்ல உலகம் இருக்குன்னு நம்ப வைக்கணும். பெரிய இடத்துல உள்ளவங்களே இது மாதிரி வந்து ரொம்ப சின்ன சொற்களை சொன்னால் அது எவ்வளோ தவறான ஒரு காரியம்.